புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. Smoking and alcohol consumption is injurious to health. என ஈன்ற தாய் தந்தையருக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எனது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு இந்த படத்தை காணிக்கையாக்குகிறேன். குற்றாலத்தில் வெளிநாட்டு தம்பதிகள் கற்பழித்து கொலை. இதை விசாரிக்க டெல்லியிலிருந்து சிபிஐ தமிழகம் வருகை. மறுபின்ன என்னையா நாட்டு நடப்பது தெரியாம அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? வெளிநாட்டுக்கார பொண்ணை கூட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கானுங்க. இதை போய் பெருசா பேசுற? தமிழ்நாட்டுல எத்தனையோ பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கானுங்க. ஒரு அதிகாரி வரல. வெளிநாட்டு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணிருக்காங்க. டெல்லியிலிருந்து பிளேட்ல சிபிஐ ரொம்ப கரெக்டா சொன்ன கண்ணியப்பா. யோ டீ வாங்கிட்டு வாயானா இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? நீ இங்க வாங்க. இவன் பொண்டாட்டியா அவன் வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டியே வச்சிருக்கான்னு பிரச்சனை இருக்கு நாட்டுல. அண்ணன் வந்து கரெக்டா அந்த போட்டோ ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த பிள்ளைக்கு பேர் வைக்க போற மாதிரி நடந்துக்க போறாரு. பாத்துக்கங்க அண்ணே. வரட்டுமா? வரேன். என்ன பவுன என்னையா பண்ற? நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இவங்களாம் என்ன பண்றாங்களோ அதான் பண்றேன். அவங்க எல்லாம் வேலை வெட்டிக்கு போய் பொண்டாட்டி புள்ளைய வச்சு காப்பாத்துறாங்க. நீ என்னையா பண்ற? நான் உன்னை 10 வருஷம் வச்சு காப்பாத்தல பவனே. எதுல குறை வச்சேன் பவனே? அதுல மட்டும் குறை வைக்காம இருந்தா போதுமா? திங்கிறதுக்கு சோறு தட்டுல எப்படி வரும்? சரி இப்போ என்ன பண்ண சொல்ற? யோ, என் தம்பி சரக்கு கொண்டு வந்திருக்காயா, போய் அதை வாங்கிட்டு வா போ. சரி போவணும் வரேன் போவணும். டீயை போட்டு சீக்கிரம் குடுத்தான்பியா? யோ டீயா குடியா, நாட்டு நல்லது கடத்த தெரிஞ்சுக்க முடியல. என்னடி இந்த சிபி ஆபீசர் இவ்ளோ லேட்? அவர் வருவாரா வரமாட்டாரா? அவர் வந்தா மீட்டிங் இல்லனா சாட்டிங். அவர் இப்ப டெல்லில இருந்து வரதுனால கண்டிப்பா ஒரு நார்த் இந்தியன் தாண்டி. இல்ல அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானா? அது எப்படி உனக்கு தெரியும்? அவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவர் ரொம்ப சின்சியரா. ஆமாமா ரொம்ப சின்சியர். நம்மள விட சின்சியர் அவரு. நம்மள பாரு 8 மணிக்குலாம் வந்து வெயிட் பண்றோம். அவர் என்னடனா 10 மணிக்கு தான் வர போறாரு. ஆமா. ஹே, இது வந்துட்டாருடி. வா போலாம். சக்கரவர்த்தி 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 சக்கரவர்த்தி. தமிழ்நாட்டில் குற்றாலத்தில் நடந்த கொலை வழக்கு சம்பந்தமாக தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த டெல்லியில் பணியாற்றுகிற மிஸ்டர் சக்கரவர்த்தி அவர்கள். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் ஜோடி நமது நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் குற்றாலத்திற்கு வந்தபோது அங்கே ஒரு சமூக விரோத கும்பல் அந்த இளம்பெண்ணை கொலைவெறி தாக்குதலோடு கற்பழித்து அந்த 2 பேரையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார்கள். இதனால் ஜெர்மனி நாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் வருவதை அந்த நாடு தடை செய்திருக்கிறது. இதனால் அந்த நாட்டிற்கும் நமது நாட்டிற்கும் உள்ள சுமூகமான உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நமது நாட்டிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் இதனை பயன்படுத்தி இந்த நல்ல ஆட்சியை கலைக்க முயற்சிக்கிறார். இந்த களங்கத்தை போக்குவதற்காகவும் இந்த நாட்டின் மீது மரியாதையும் மதிப்பையும் உயர்த்துவதற்காக மிஸ்டர் சக்கரவர்த்தி அவர்களை அப்பாயின்மெண்ட் செய்திருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த மிஸ் கங்கா, மிஸ் காவேரி ஆகியோரை அப்பாயின்மெண்ட் செய்திருக்கிறோம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, சிபிஐனுடைய உயரதிகாரி மிஸ்டர் சுந்தரராஜன், டிஜிபி மிஸ்டர் தரணிதரன், கமிஷனர் கோட்டை முனீஸ்வரன், எஸ்பி ரபீக் முகமது, குற்றாலம் இன்ஸ்பெக்டர் டான்கெனே ஆகியோர் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவார். மிஸ்டர் தரணிதரன், இந்த கேஸுடைய ஃபைலை மிஸ்டர் சக்கரவர்த்தியிடம் ஒப்படையுங்கள். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். சார், என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து நமது நாட்டின் மீது ஏற்பட்டுள்ள களங்கத்தை எல்லாம் போக்கி நமது டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுப்பேன். இட் இஸ் மை டியூட்டி சார். மை பெஸ்ட். தேங்க்யூ சார். வெளிநாட்டு பொண்ணை கெடுத்து கொலை செய்யப்பட்ட கேஸ் விசாரிக்க டெல்லியில இருந்து சிபிஐ ஆபீசர் இங்க வந்திருக்காரு. டிஜிபி மீட்டிங் முடிச்சிட்டு நேரா இங்கதான் வராரு. நம்ம தமிழ்நாட்டு போலீஸாலேயே முடியல, அப்ப அவரால முடியுமா மேடம்? அவரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். டெல்லியே அவர் தான் எதிர்பார்க்குது. நம்ம மக்களும் அதை தான் அப்படியா விரும்புறாங்க. சார் வாங்க சார். மார்னிங் சார், இவங்க எஸ்ஐ, அவங்க கான்ஸ்டபிள், அவரும் ஒரு எஸ்ஐ. சார் தான் புதுசா டெல்லில இருந்து வந்திருக்கிற சிபிஐ ஆபீசர். அந்த மர்டர் கேஸ் விஷயமா வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சாருடைய அசிஸ்டன்ட்ஸ். அந்த ஃபைல் சார் ரெடி பண்ண சொன்னேன். ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு சார். எங்கயா? இந்த சைடு வந்துருங்க. ரொம்ப ரிஸ்கி பிளேஸ்ல. ஏய் பாத்து.
ஹோய் வாடா வாடா யாரா நீ வாடா இங்க சொல்லிட்டு இருக்க வாடா இங்க வாடா ஐயா கூப்பிடாரு வாடாண்ணா. போய் இழுத்துட்டு வாங்க அவனை. ஓகே சார். ஏய் வாடா. ஏய் வாடா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன் சார். கான்ஸ்டபிள் நோட் பண்ணிட்டு இருக்க? தினமும் இங்க வந்து தான் சார் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன். போடா போடா போடா. மேல தெருல தான் சார். போடா. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. மிஸ் சார் ஐ அம் கங்கா சார். உங்க ஐ நேம்? அம் காவேரி. வாங்க சார் ஸ்பாட்டுக்கு போலாம். அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் மேல டவுட்டா ஓகே சார். இருக்கு. ஓகே சார். இதான் சார். இதுதான் ஃப்ளோரா செட் இதெல்லாம் நடந்ததா? இதுதான் சார் மார்க்கிங் பிளேஸ் இதுதான். அது ஸ்டிக் கொடுங்க. இந்தாங்க சார். சார் இந்த இடத்துல அப்புறம் அந்த இடத்துல ஏய் அங்க பாரு. இங்க சார். இங்கெல்லாம் அங்க இல்லடி. குற்றவாளியுடைய இங்க. கால் தடங்கள் இங்க இருந்தது பாருங்க சார். சார். இங்க வந்து கொலை பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஹலோ கண்ணன். யாரு? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாருன்னு சரியா தெரியலையா சார்? நான் ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு பாக்ஸிங் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தேனே ஞாபகம் இருக்குதா? கமான் கமான். Come on, get up. Get up, get up. Get up, get up. எதுக்கு சார் சண்டை போட்டீங்க? ஐபிஎஸ் கேடர்லயே நீங்க 2 பேரும் 2 கண்கள். நீங்க கிரேட்டஸ்ட், நீங்க லேட்டஸ்ட். ஞாபகம் வந்துருச்சு. சக்கரவர்த்தி சார் தான் நீங்க? அதே சக்கரவர்த்தி தான் பேசுறேன். சொல்லுங்க சார். வாங்க நேரா வாங்க பேசிக்கலாம் கேஸ் சம்பந்தமா. ஓகே சார், இமிடியேட்டா வரேன். அன்னைக்கு பாக்ஸிங்ல அடி பின்னிட்டீங்க சார். அப்பாப்பா, அடுத்த நாள் என்ன வழி? எப்படி சார் இப்படி மெயின்டைன் பண்றீங்க? அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரில இருந்துச்சு. மிஸ்டர் கண்ணன், சொல்லுங்க இந்த சார். கேஸ் விஷயமா நான் உங்களை எப்போ வேணாலும் கூப்பிடுவேன். ரெடியா இருந்துங்க. ஓகே சார். சீக்கிரம் ஏத்துக்கப்பா. சீக்கிரம் ஏத்துக்க. பார்த்து சீக்கிரம் கொண்டு போப்பா. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்ன பார்த்து கொண்டு போய் இருக்கிறேன். வாடா டேய். வா சீக்கிரம் வா. வா இப்படி போ. போ சீக்கிரம் போ. போ போ. விரோதி கூட மன்னிச்சிடலாம்டா, ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. இவனுக்கு இவன் உயிர் தேவை, ஆனா எனக்கு இவன் உயிர் தேவையே இல்லடா. சார் வீட்டு இருக்கு சார். செத்து தொலைடா. டேய். வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். என்ன சாப்பிடுறீங்க? ஹாட்டா கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல சார், இப்பதான் சார் சாப்பிட்டேன். ராக், நம்ம டீலிங் எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. ஓகே, 5C கொடுத்துருங்க. சரக்கு உங்களை தேடி வரும். ஓகே சார். ஓகே, இந்தாங்க. வரேன் வாங்க. சார். வா பரமா. வணக்கம் தெய்வமே. அப்புறம் தெய்வமே, இப்பதான் ஏதோ தொழில் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருந்தேன். யாரோ டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரின்னு வந்திருக்கான், சக்கரவர்த்தின்னு. அந்த வெளிநாட்டு கேஸை பிடிக்க வந்திருக்கான். எங்க நம்ம மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு பயமா இருக்கு தெய்வமே. அதை நீங்க தான் எப்படியாவது பாத்துக்கணும் தெய்வமே. இப்பதானே வந்திருக்கான். ஆரம்பத்துல சூடாதான் இருப்பான். குற்றால தண்ணியில போய் குளிச்சா சூடு தானா குறைஞ்சிரும். இப்ப நீ போய் வேலையை பாரு. சரி தெய்வமே, வரேன் தெய்வமே.
சிட்டை போடு மாப்பிள, விட்ட காசு மொத்தத்தையும் முடிச்சிட்டு அந்த தடவை. போடு. போடுறா விட்ட காசை நீ பிடிக்கிறேன்டா. வெளியே உள்ள 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 வெளியே எல்லாரும் இழுத்துட்டு போங்க போங்க போங்க. ஓகே சார். அவங்க கூட்டிட்டு போய் லாக்கப்ல வச்சு முட்டி முட்டி தடுங்கயா. சீட்டாட விளாடுறீங்க சீட்டு. போங்கடா. என்ன செவியா ஏது செவியா எனக்கு தெரியாது. சிபிஐட்ட காட்டி கொடுத்த வரதன் இசைக்குன்னு 2 பேர் இருக்கானுங்களே, நான் 2 பேரையும் தூக்கணும். எப்போ சொல்லுவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள தூக்கிட்டு உங்களை கூப்பிடுறேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நைட்டு நம்ம இடத்துல இருப்பாங்க. உங்க கூட போட்டி போட இனிமேல் ஒருத்தன் பிறந்து தான் வரணும். ஏய், போதை மருந்து தான் என் தொழில். போதையான வார்த்தை எனக்கு தேவையில்லை. எல்லாம் அவனுக்கு திருட்டு மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாரு. மிதிச்சென்னா பார்த்துக்க ராஸ்கல். ஒன்றுமே செய்யாத மாதிரி அப்பாய மாதிரி உட்காந்துருப்பாங்க. கேடி பயலுக அவனை பாரு, அவன் உட்காந்துருக்க உன்னா நம்பர் கேடி மாதிரி இருக்காங்க. இவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஐயா நான் உண்மையாக சொல்லிடுறேங்க ஐயா. தென்காசி பஸ் ஸ்டாண்டில் நான் ஆட்டோ ஓட்டுறேங்க ஐயா. 2 வெள்ளக்காரங்க வந்தாங்க ஐயா. ஏற்றி கொண்டு போய் குற்றால பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க ஐயா. வேறு ஒன்றும் எனக்கு தெரியாதுங்க ஐயா. நீ சொல்டா. ஐயா, வெள்ளக்காரங்க செத்தன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பழைய குற்றாலத்தில் இருக்க பங்களால நான் தாயா கொண்டு போய் இறக்கி விட்டேன். பங்களா தெரியுமாடா? தெரியுமியா? காட்டுவியா? காட்டுறேங்கய்யா. அப்போ இவங்க 2 பேரையும் லாக்கப்பில் வச்சு ஸ்பெஷலாக கவனிங்க. நிறையா உண்மை வர்ற மாதிரி தெரியுது. அவங்ககிட்ட பூரா அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஓகேயா? Okay, moving on, cause I got it strong. கள்ளத்தனம் சத்தியத்தில் கருப்பு சாயம்
இனி போர்ஜரிகள் பழைக்க முடியுமா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். லாட்ஜ் மேனேஜர் யாரு? அதான் சார். எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? ஒரு 2 மாசம் ஆச்சு சார். உங்கள் டே புக் எடுங்க. இந்த பழைய டே புக் எனக்கு 2010 உள்ள டே புக் வேணும், கிடைக்குமா? அது இல்லை சார். யார்கிட்ட கிடைக்கும்? ஓனர்கிட்ட தான் சார் கேட்கணும். ஓனர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க, எனக்கு விசாரணைக்கு தேவை இருக்குது. சரிங்க சார். அப்போ வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2010 டிசம்பர் மாதம் வெளிநாட்டு தம்பதிகள் 2 பேர் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் யார்கிட்ட கேட்டால் தெரியும்? சார் ரூம் பாய் கன்னியம்பேட்டை கிட்ட தெரியும் சார். இவர் தானே? இவர் தான் சார். எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன்? 10 வருஷம் வேலை பார்க்குறேன் சார். அப்போ இங்கே வந்து வெளிநாட்டு தம்பதிகள் 2 பேர் தங்கியிருந்தாங்களே, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? 10 வருஷமா வேலை பார்க்கல? இல்லை சார், தெரியாது சார். அப்படி இருக்கும்போது எப்படி தெரியாமல் இருக்கும்? சார் அவங்க முகத்தை பார்த்தாலே பொய் சொல்ல வராது சார். பொய் தான் சொல்கிறேன், அப்புறம் பொய் சொல்ல வராதுன்னா? தெரியாது சார். பில்டப்லாம் கொடுக்காத. தெரியாது சார். இந்த ஆள் மேலே எனக்கு டவுட் இருக்குது. இவர்கிட்ட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் வாங்கிக்கோங்க, எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். வந்துடும் சார். புரியுதா? சரிங்க சார். உன் பேர் என்ன? கன்னியப்பேன். ஆளை பாரு, நம்மால் எங்க போனாரு? ஹே கங்கா, நீ என்ன நினைக்கிற, என்ன பண்ண போறேன்னு எனக்கு எல்லாம் தெரியும்டி. நீ என்னதான் பிராக்கெட் போட்டாலும் சிங்கம் சிக்காதடி. என்னடி சிரிப்ப? டியூட்டி பார்க்க வந்தியா இல்ல எனக்கு போட்டியா வந்தியா? நீ எல்லாம் என் மைண்ட்லயே இல்லடி. அவர் மனசுல நான் இருக்கேன், அது போதும். அவருக்கு 2 மனசு, அதுல ஒரு மனசுல நானும் இருக்கேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். ரொம்ப ஏர்லியராக வந்துட்டீங்க. அவங்களாம் வரலையா இன்னும்? இப்போ வந்துட்டாங்க சார். சரி, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஹேய், நெக்ஸ்ட் உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும்டி. ஒருவேளை நம்மால இவ கரெக்ட் பண்ணிடுவாளோ? நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அவர்கிட்ட நெருங்க விடவே மாட்டேன். இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்குள்ள இதே குற்றாலத்துல உனக்கு குழி தோன்றனா இல்லையா பாரு. நீ தப்பவே முடியாதடி. வெயிட் அண்ட் see. வாங்க சார். குட் மார்னிங் மேடம். சார் எங்க இருக்கு? சார் இப்போ வந்துருவாரு. ஏன் லேட்? குட் மார்னிங் மேடம். வர வழியில டிராஃபிக் ஜாம் மேடம். ஓகே சார், இப்போ வந்துருவாரு. ஆமா ஆமா. ஓகே. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Sit down, sit down. ஓகே சார். தேங்க் யூ சார். All of you listen very carefully. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்களோ எப்படி பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே சார். உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தால் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே சார். பப்ளிக் பிளேஸில் நம்ம ஆளுகளை சில பேரை மார்வேஸில் போட்டிருக்கேன். அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. எனி டைம் ஐ வில் கால் யூ. யூ ஷுட் பி அலர்ட். ஓகே சார். ஓகே, யூ மே கோ. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஹே, நீ என்னதான் அரை ட்ரௌசர் போட்டாலும் அவரை மயக்க முடியாதுடி. என்னடி அங்க லுக்கு? உன் மஞ்ச சட்டைக்கெல்லாம் அவர் மயங்க மாட்டாரு. ஏன்னா நான் ஆல்ரெடி கமிட்டட். ஐயா, உங்களை பார்க்க ஒரு அம்மா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க ஐயா. வர சொல்லுப்பா. சரிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. ஐயா, எங்க வீட்டுக்காரி இறந்து போயிட்டாரியா. எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஐயா. அந்த பையனை நான் 10 பாத்திரம் தேய்ச்சு படிக்க வைக்கிறையா. காலேஜ்ல படிக்கிறாயா. ஆனா அவன் 4 கெட்ட பசங்களோட சேர்ந்து கஞ்சாவை குடிச்சுக்கிட்டு என் புள்ள எலும்பு தோலுமா செத்து போயிட்டாயா. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. என் புள்ளையால எனக்கு வந்த கதி எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்கய்யா. இந்த சமுதாயத்துல கஞ்சா விக்கிறவனுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்கய்யா. உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்குங்கய்யா. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேங்கய்யா.
இருங்க 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 லட்சுமிங்க வாமா அம்மா சாப்பிட்டு போங்க என்ன நல்லா சாப்பாடு போட்டானு போங்க. ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் தெரியுது. கஞ்சாவாடை மாதிரி வருது. எங்கேருந்து வருது? மேலேருந்து வர மாதிரி இருக்கு. இந்த பக்கம் தான் வர்ற மாதிரி தெரியுது வாடை. ஐயா வணக்கம். இது வா வேலை தானா? இரு பார்த்துக்கிறேன். போயிட்டாரா? பாடி ஒரு பொட்டலம் கொடுக்கா. பொட்டலமா? கிளம்பு கிளம்பு. ஏக்கா ஏட்டு தம்பிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? இந்தா. என்னவா? ஒண்ணுல போனு மாச கடைசி கேஸ் எதுவும் மாட்டல. ஒரு 2 பேரை அனுப்ப. 2 பேர் போதுமா? 2 பேர் போதும். பசங்க மேல கை வச்சிர மாட்டியே? என்ன போனு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ பார், என் கை மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற யாரோட கையும் பசங்க மேல படாம திருப்பி அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. அனுப்பி வைக்கிறேன். ஏய் மாமா. சரிக்கா. மாமா என்னம்மா? அக்கா உன்னை கூப்பிடுது. கோட்டர் காசு கிடந்தேன் தரேன்னு சொன்னாலா? அதுக்கு தான் கூப்பிடுது. போ மாமா. இவங்க தர போறா. கோட்டர் காசு கட்டல விளக்கமா எடுக்கிறா. என்ன பவுனு கூப்பிட்டாமே? ஒண்ணுமில்ல, போய் 2 நாள் உள்ள இருந்துட்டு வா. என்னது? யோ என் தம்பியும் தான் என் கூட வரா. போய் 2 நாள் சாலியா இருந்துட்டு வாங்கயா. அப்ப கோட்டர் காசு கொடு. காசு எவ்வளோ எடுக்கிறா பாப்பா பாப்பா. இவ்வளோதானே? நல்லா இருப்ப அத்தி. ஆளை பார்த்துட்டேன் சார். அவன் முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கேன் சார். பிடிச்சலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வந்துருங்க. என்ன பவுனு? வாயா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். காசு எடு. காசு. வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? போதுமா உனக்கு? போதும். இந்த எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. யார் மேல கை வைக்கிற? யாரு? கவாரே யாரேல வந்து கை வைக்கிற மேல? எட கையா? அடிக்காதீங்க சார். ஒன்றல. சார் அடிக்காதீங்க சார். போடா. 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 எல்லாரையும் பிடிச்சிட்டு சீக்கிரம் இழுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. நாசமா போயிடுவீங்கடா. விளங்கவே மாட்டேடா. அடி அடி நீ நாசமா போயிடுவடி. நீ விளங்கவே மாட்டேடி. நல்லாவே இருக்க மாட்டே. விடுங்கறல. விடை. டேய் இவர்தான் உன் மேல அதிகாரியா? இவருக்கு எவ்வளவு? 5000 10,000? யா லஞ்சம் பத்தி பேசுற. இழுத்துட்டு போங்க இவள. ஏன் மேல கை வச்சிட்டீங்களா? நோ பண்ற பாருடி. ஐயா வணக்கம். நல்லா இருக்கணுங்கயா. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு கோடி புண்ணியம். சரிங்க. எங்க அக்காவே தூக்கிட்டீங்களா? எங்கே போயிட்டான்? நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்டா. வரதா இசக்கி நீங்கள் தானா? ட்ரக்ஸ் பரம்பரையாக செய்கிற தொழில். தாத்தா கஞ்சா வியாபாரம், அப்பா அபின் வியாபாரம், நான் ப்ரௌன் சுகர். நாங்கள் மட்டும்தான் இந்த தொழிலில் இருக்கணும். எங்களுக்கு போட்டியா யாரும் இருக்கக்கூடாது. இருந்தா அழிச்சிடுவோம். எங்களை சிபிஐட்ட காட்டி கொடுக்குறீங்களா? உங்களில் முதல் பலி நீயா இல்லை இவனா?
வரதன் இசக்கி வரதன் இசக்கி வரதன் இசக்கி நீ எங்களை காட்டி கொடுத்தா இதாண்டா கெதி. மா கண்ணெல்லாம் எரியுது, 3 இளநீ வெட்டுமா. இருடா. சொல்லுங்க தலைவரே. எங்கடா இருக்கீங்க? இளநீ குடிக்க வந்தேன் தலைவரே. சிபிஐ சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிங்களாடா? கண்டுபிடிச்சிடறேன் தலைவரே. உங்களால அவரை கண்டே பிடிக்க முடியாதுடா. சிபிஐ ஆபீசர்னா நம்மளை எந்த கொம்பனாலையும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. எவனா இருந்தாலும் பாத்துக்கிறோம்டா. சரியா சொன்னீங்கண்ணா. ஹலோ, அந்த சிபிஐ சக்கரவர்த்தி மோசமானவன். திருவிழாவுக்கு போயிடாதடா, மாட்டிக்கிடுவேன். பொட்ட பையலா நானு? வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறக்கு ஆம்பளை சிங்கமடா நானு. என்னை எதிர்த்தா அந்த ஆபீசருக்கு தாண்டா சிங்கம். கரெக்டா சொன்னா. ஏய், நான் எவனுக்காகவும் திருவிழா போறதை நிப்பாட்டவே மாட்டேன்டா. போன வைடா. சரக்கு ஓகேடா. ராக், சொல்லுங்கண்ணே. ஏர்போர்ட்ல டைட் செக்யூரிட்டி இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு வெளியில நம்ம ஜோசப் வெயிட் பண்ணுவோம். சரி. அவங்ககிட்ட நீ சரக்கு ஒப்படைச்சு. சரிண்ணே. மத்ததெல்லாம் அவன் பாத்துக்குவான். போன். நீ போ. ஹலோ வில்லியம்ஸ், நாளைக்கு ஈவினிங் லண்டன் ஏர்போர்ட்ல நம்ம ஆளுங்க சரக்கோட ரெடியா இருப்பாங்க. எஸ், சரக்கு ஸ்டாப் பண்ணு. நான் சொல்லும்போது அனுப்பு. இப்போ இங்க நிலைமை சரியில்லை. லண்டன் ஏர்போர்ட்டே உன் கையிலன்னு சொன்ன. இப்படி பயப்படுற? புத்திசாலித்தனம். என்ன சொல்ற? சிபிஐ கிட்ட நம்மால ஒருத்த மாட்டிருக்காங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்போ இனிமே நமக்குள்ள எந்த பிசினஸ் டீலிங் வேணாம். ஏய், ஹலோ ஹலோ. ஷிட். ஏய், யார் அந்த சிபிஐ? அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்? இப்பவே ரிசல்ட் வந்தாகணும். அண்ணே, அவனுடைய ஜாதகத்தையே கொண்டு வரேனே. வாங்கடா. அக்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவாமா? அக்கா வெளியே கொண்டு வரல. நம்ம தெரிஞ்சு ஏற்றிருக்காரு. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு. எதுக்கு சார் என் முன்னாடி பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க? நான் தான் கேஸ் எடுத்து உள்ள வந்துட்டேன்ல. அனுப்புங்க சார் வெளியே. டேய் சும்மா இருடா. புதுசா சிபிஐ அதிகாரி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிறேன்ல, விட்டுருவனா? போயே சரக்கரக்க போட்டு படுத்து தூங்கிட்டு சாயந்தரமாவா போ. இல்ல சார், இப்பயே அனுப்புங்க சார். என்ன இங்க சத்தம்? பவுனு வீட்டுக்கார மேடம். உன் பொண்டாட்டி கேஸ ஃபைல் பண்ணியாச்சு. கோர்ட்ல பாத்துக்கலாம் போடா. மேடம் மரியாதை பேசுங்க. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? எங்க அக்காவை கோர்ட்ல ஒப்படைங்க. எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க அக்கா கஸ்டடியில இருக்கா. 2 நாள் கழிச்சு வந்து பாத்துக்கலாம். போவா. மேடம், எங்க அக்கா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவளை காப்பாத்துறதுக்கு நான் கீழ்கோட்ல இருந்து மேல்கோட் வரைக்கும் போவேன். சரிதான், போடே. பேச வந்துட்டா பெருசா. யோ ஏட்டு, எல்லாரையும் வெளிய அனுப்பியா? ஓகே மேடம். போயா. போமா போமா. அது மட்டும் வாங்க. நீ வா மாமா, நம்மள வெளிய கோர்ட்ல அனுப்புங்க. கேட்கணும். சொல்லுடி, மாவளே சொல்லு. வாங்கடி வாங்கடி. உங்கள மாதிரி 6 போலீஸ் பார்த்தாச்சு. அந்த போலீஸ் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் இல்ல. வாயா ஏட்டு, வா 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 வா. என்ன போணும்? யோ, அந்த செல்லக்குடியா மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணனும். எதுக்கு? யோ, நான் நல்லா இருந்தாதாயா நீ இன்ஸ்பெக்டர் ஆக முடியா? நிமிர்ந்து இல்லையா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங் குட் மார்னிங். பவுன் எங்க இருக்கா? ஏதாவது சொன்னலா? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா மேடம். அவளை விசாரிச்சீங்களா? விசாரிச்சுட்டு தான் தகவல் மேடம். ஏதாவது கிடைச்சதா? ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது மேடம். வாங்க. என்னதான் சொல்றா கடைசியா? உங்களுக்கே எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறா மேடம். அப்படியே சொல்றாதே. அவளுக்கு அதையே மேம் கேக்குறீங்க? ஏடிஎம் கார்டு நம்பர்லாம் கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்கறா. எவ்வளவு திமிர் இருக்கும் அவளுக்கு. அவளை அடிக்கிற அடியில நீங்க உங்க எப்படி சைடுல பதில் விசாரிங்க. பாருங்க. ஹே, எந்திரி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏதாவது உண்மையை சொன்னாலா? எதுவும் சொல்ல மாட்டேங்கறா மேடம். சொல்றி. யார் உனக்கு கஞ்சா சப்ளை பண்ணது? சொல்றி. சொல்றி. தெரியாது. சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி. எப்படி திமிரா நிக்கிறா பாருங்க சார். வாங்க சார். உண்மையெல்லாம் சொன்னாலா? சொல்ல மாட்டேன். என்ன கங்கா, விசாரணையில் ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா சார். இவளுக்கு அடி பத்தல போல இருக்கு. மிஸ்டர் டான்கனே, மிஸ் சங்கீதா, ப்ளீஸ் வெயிட் அவுட். ஓகே சார். ஓகே சார். அப்போ உன்னோட விசாரணை சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்றி. உண்மையை சொல்லு. ஐஸ் கட்டி மேல படுக்க வேண்டியது இருக்கும். சொல்றி.
சொல்லுங்கறல சொல்லுங்கறல அடிக்காதீங்க நான் ஒண்ணுமே பண்ணல சொல்லு எனக்கு ஒண்ணும் தெரியாது காவேரி உன் ஸ்டைல விசாரி. ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க சொல்லுடி சொல்லு 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 ஐயோ அடிக்காதீங்க சொல்றீங்களே இந்தாமா ஐயோ சொல்றீங்களா ஐயோ சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது உண்மையை சொல்லிடு, இப்படி வீணா அடிபட்டு சாகாத. சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் சொல்லுடி சொல்லுடினா என்னை பார்த்து ஒருத்தர் ஓடுனானே அவன் யாரு? சார் சார் எனக்கு தெரியாது சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார் தெரியாது? தெரியாது சார் 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 கண்ணாடி கழட்டாதீங்க சார் நான் சொல்லிடுறேன் சார் என் தம்பிக்கு தான் சார் தெரியும் சார் சார் அவன் தான் சார் சரக்குலாம் எடுத்துன்னு வந்து கொடுமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் கஞ்சா வித்தா 1000 ரூபாய் கிடைக்கும் சார் அதுல 600 ரூபாய் லஞ்சமா போயிடும் வெறும் 400 ரூபாய் வச்சு பொழப்பு ஓட்டுறேன் சார் சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது சார் தெரியாது சார் தெரியாது? சார் 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 கண்ணாடி கழட்டாதீங்க சார் சார் லாவண்யான்னு ஒருத்தன் சார் என் தம்பி ஃப்ரெண்டு சார் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறான் சார் அவனை கேட்டதான் சார் எல்லாம் தெரியும். அஞ்சு லிட்டர் டீசல் போடுங்க. 5 லிட்டரா? ம். 5 லிட்டர் டீசல் போடுப்பா. சரிண்ணா. இங்க பரமன் ஒருத்தர் வேலை பார்த்தாரு, இருக்காரா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? எங்க ஊருக்காரரு ஆளக்கண்ணுமேனு கேட்டேன். வருஷம் இந்த டயத்துல அவங்க கூட்டாளியோட சேர்ந்து கோயில் திருவிழாக்கு போய் நாளைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் அமர்க்களம் தான்.
நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மகேர நங்கத்திலே தீர்க்காத உரியது. தங்க நிற மங்கையரின் உதடு அது, உதடு அது. இன்னைக்கு நீ சார் சொல்லுங்க, என்னாச்சு? சக்கரவர்த்தி சார் உடனே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார். செங்கோட்டை பார்டர்ல தான் சார் ஒரு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. கஞ்சா குரூப் 2 பேரை பிடிச்சி வச்சிருக்காரு சார். என்ன வர சொன்னார் சார். அனுபவமும் வேகமும் இருக்குன்னு நான் நம்புறேன். டூ இட் குயிக்லி. ஓகே சார், நான் அவர் கூட சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ட்ரைனிங் பீரியட்ல உங்க 2 பேரோட திறமையை நான் பார்த்திருக்கேன். அதே வேகமும் திறமையும் இப்போ இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே சார். ரைட், மூவ். இன்னும் அவரை காணும். டேய், உசுரே போனால் உண்மை சொல்லிடாதடா. நான் சொல்லுவேன் நானு. ஹலோ மிஸ்டர் கண்ணன். ஹலோ சார். வாங்க வாங்க. என்ன சார், இந்த 2 பேர் எங்க பிடிச்சிங்க? கோயில் திருவிழாவில் பார்த்தேன், சந்தேகமாக இருந்துச்சு. எத்தனையோட கேட்டு பார்த்துட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, உங்கள் ஸ்டைலில் கேளுங்க. இங்கே கொஞ்சம் இடம் சின்னதாக இருக்க, வெளியில் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சா வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கடா, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் மோசமான போலீஸ் ஆஃபீஸரு, வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையை சொல்லுங்கடா. சார், உண்மைங்கிறீங்க. எந்த உண்மையை சார் சொல்கிறீங்க? டேய், வெரி சிம்பிள். உங்களுக்கு தொடர்பு இருக்கிற குரூப் இருக்குல்லடா, அதான் அபின் குரூப். அதை பற்றி முழு விவரத்தை சொல்லு. நீ சொல்ற. தெரியாது சார். தெரியாதடா உனக்கு? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். உன்னை பற்றி நாளைக்கு யாருக்குமே தெரியாமல் போயிடும் பார்த்துக்க. சிபிஐ ஆஃபீஸர்னா டையை கட்டிக்கிட்டு தடை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? பிச்சு முடியும் பிச்சு ராஸ்கல். சும்மா எங்களை மிரட்டாதீங்க சார். எங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க சார். நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் சார். போதை மருந்த தமிழ்நாடு கேரளா பார்டர்ல கடத்தறன் நீங்க. உங்க தைரியம், உங்க குரூப் மோதல், ஆள் கடத்தல், சொகுசு வாழ்க்கை எல்லாம் நீயோட முடிஞ்சு போச்சுடா. அடிச்சு இழுத்துட்டு போவான் சார். எந்திரா எந்திரா. வலிக்குது சார். விடுங்க சார், வரேன். கயரை கலட்டி விடுங்க சார், போட மாட்டாங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க?
எனக்கு ஒரு பிளேட் சப்பாத்தி கொண்டு வாங்க. உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார். இப்போ ஒரு பிளேட் சப்பாத்தி. சீக்கிரம் கொண்டு வாப்பா. ஓகே சார். என்னடா அடுத்து என்னடா பிளான் பண்ணியிருக்க? சார் என்ன சார், திருவிழாவில் பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறீங்களா சார்? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? ஓ மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதாடா? சொல்டா ராஸ்கல். என்ன சார் நீங்கள் மிரட்டுறீங்க? நாங்கள் மிரட்டுறோமா? கொன்று. 1 பிளேட் சப்பாத்தி சார். ம் சார் நீங்கள் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சார் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சார் நீங்கள் சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க சார். சார் நீங்கள் சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க சார். சார் நீங்கள் சாப்பிடுங்க சார். கண்ணன் சார் நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறேன், சாப்பிடுங்க. பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாரு. மிஸ்டர் கண்ணன், பப்ளிக் பிளேஸ்லயே முத்து என்கவுண்டர் பண்ணீங்க. நீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட், நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் எதுக்கு, சட்டம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? அந்த நிலையில என்னால ஒன்றும் பண்ண முடியல சார். நான் அவனை சுடலைன்னா அவன் என்ன சுட்டிருப்பான். இதான் சார் நிச்சம். இல்ல நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சரி ஓகே சார். தேங்க்யூ சார். நாங்க எந்த நேரத்திலே கூப்பிடுவோம். தேங்க்யூ. சார் ஏய் உண்மை சொல்றா, உண்மை சொல்ல போறியா இல்லையா? சார் ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல போறியா இல்லையா? கூட வந்து அடிச்சிட்டு ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இனி இவங்க வேற வந்துட்டாங்க. இனி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. இதுல ரவுண்ட் வேற கட்டறாங்கப்பா. இவர் வேற கருப்பு கண்ணாடி போட்டுட்டு எங்க பாக்குறாருன்னு தெரியாது, எங்க மாத்து குடுக்குறாருன்னு தெரியாது. ஆத்தா மகமாயி நீ தான் காப்பாத்தணும். சொல்றா, எங்க இருந்த கஞ்சா வாங்கிட்டு வர? சொல்லுறல. மேடம் தெரியாது மேடம். எனக்கு என்ன தெரியாது. ஐயோ முடிய பிடிக்காய் மேடம். சொல்லுங்க சார். மேடம் என்ன தெரியாது மேடம். தெரியாது சார். நீங்க சொல்லுங்க சார். ஐயோ சார் சொல்லுடா. இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். ஒரே பிரச்சனை தர்சாயிரோடா. உண்மையை சொல்டா. நான் எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுறேன் சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து 4 இடத்துல சப்ளை பண்றதா சார் என் வேலை. மற்றதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது சார். கஞ்சா எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? இந்தம்மா வேற. கண்ணாடி கட்டாதீங்க சார். கண்ணாடி கட்டாதீங்க சார். சார் சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் வேண்டாம் சார். யோகின்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லுவா சார். நான் போய் சரக்கு மட்டும்தான் சார் வாங்கிட்டு வருவேன். ஆனா அவன் எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது சார். பொய் சொல்லாடா. பொய் சொல்லல சார். அவன் பொண்டாட்டி டீச்சர் வேலை பார்க்கறான் சார். வாரத்துக்கு ஒருக்கா எங்க இருந்தாலும் வந்து அவளை பாத்துருவான் சார். அவன் கூட வேற யாரெல்லாம் இருக்கா? அவங்க கூட ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க சார். அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இவன் சரிப்பட மாட்டான். நம்ம கஸ்டடியில இன்னும் ஒரு 10 days வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். என்ன விட்டுருங்க சார். சார் போலீஸ் மேடம், நீங்களா சார்ட்ட சொல்ல மாட்டீங்க? லாடம் கட்டுங்க. எஸ் மேடம். சார் உண்மை சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. சார் அடிக்காதீங்க சார். சொல்றா. மேடம் நீங்க யோகியோட வாய்ஸ் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லாவா? ஆமா, நீங்க? ஐ எம் சிபி, டெல்லியில் இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் விஷயமா பேச வர சொன்னாரு. கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஆறு மாசமா அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கிடைக்கவே இல்லை. அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க சார். டென்ஷனாவே இருந்தாரு, டென்ஷனாவே ஃபோன் பேசினாரு, டென்ஷனாவே கோச்சிட்டு போயிட்டார். உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. 89 1 செகண்ட் 89 39 39 833 833 833 833. ஓகே, உங்களை நான் மறுபடியும் கான்டாக்ட் பண்றேன். ம் சரி. டே யோகி, எங்கடா இருக்க? டே, மும்பையில இருந்து புது சரக்கு வந்திருக்குடா. அதுவும் சூப்பர் சரக்குடா. நீ உடனே வாடா. இல்லை ராக், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வந்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலியா இருக்கலாம்டா. நீ வேணா போய் ஜாலியாடுறா, எனக்கு மூடல. சொன்னா புரிஞ்சுக்கடா. வந்தா சொர்க்கத்தையே பார்க்கலாம்டா. அந்த சொர்க்கத்தை நீயே பாடுறா. எனக்கு அந்த யோகி மேல டவுட்டா இருக்குன்னு. அவசரப்படாதடா, அவன் நண்பன்டா. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கனே.
வா யோகி. ஏய், என் ரைட் ஹேண்ட் ராணி, உன் ரைட் ஹேண்டுக்கு என்னடாச்சு? என்கவுண்டர் கண்ண என்ன சேஸ் பண்ணான். அதுலேருந்து தப்பிச்சப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆயிடுச்சு. உன்னை எப்படி அவனுக்கு தெரியும்? யாரா போட்டு கொடுத்தது சொல்றா. அதான் தெரியல. என் ஒய்ஃப்ட்ட கூட என்னை பற்றி விசாரிச்சிருக்காங்க. நம்மளோட பிசினஸ்ல எந்த ஒரு எதிரியும் உயிரோட இல்ல. எவனோ புதுசா முளைச்சிருக்கான். அவனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும்டா. அண்ணே, ஒன்னு என்கவுண்டர் கண்ணன் சாகணும், இல்ல இவன் சாவணும். டேய் ராக், நான் உன் நண்பன்டா. டேய், முதல்ல கண்ணனை தூக்குற வழியை பாருங்கடா. ஆமா, நான் ஒரு சேஞ்சுக்கு தான் கேட்கறேன். நீ ஒரு ஐடியா சொல்ல. அவனா நீயா? அந்த என்கவுண்டர் கண்ணனை நான் க்ளோஸ் பண்றேன். வெரி குட் பாஸ். ஒரு சின்ன ஐடியா. என்னடா பாஸ், அந்த கண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவளை தூக்கிட்டா பாஸ். அவன் தங்கச்சியை தூக்கிட்டா கண்ணை தன்னால இங்க வந்துருவான். நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்பான் பாஸ். சொல்லாதீங்கடா. சே, அவளை நான் தூக்குறேன். அது ஓகே, வரேன். இவ்வளோ விசுவாசமாக இருந்த என்னையே போட்டதில் பிளான் பண்ணுறீங்களா? நன்றி கட்டம். இருங்கடா, நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ மிஸ்டர் கண்ணன். சொல்லுங்க சார். இந்த யோகிராம் பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். அவன் எனக்கு உயிரோட வேணும். ஓகே சார். அண்ணே, 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 அண்ணே. அண்ணா உள்ள இருக்காரா? என்னாச்சு டார்லிங்? ராக் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏய், நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ரிலாக்ஸ். ஏய், ஓடி. அண்ணே. என்ன ராக், என்ன முக்கியமான பிரச்சனை? எப்பவும் நீ இப்படி உள்ள வந்தது இல்லையே. அண்ணே, ரொம்ப சீரியஸான மேட்டர்னே. என்னடா? அண்ணே, அந்த சிபிஐ யோகியை குறி வச்சிட்டானே. அவன் மாட்டினா நம்ம எல்லாம் காலினே. அண்ணே, வெரி சிம்பிள். அவனை போட்டு தள்ளுவா. வேண்டாம் ராக், அவன் நமக்கு ரொம்ப விசுவாசமானவன். அவன் மாட்டினா நம்ம எல்லாம் தப்பிக்க முடியாதுனே. டேய் ராக், நம்ம இந்த அளவுக்கு வளர்றதுக்கு அவன் காரணமா இருந்திருக்கான்டா. நன்றியை மறக்கலாமா? அவனை கண்டிப்பா நம்ம காப்பாத்தணும். முடியாதுனே, ரொம்ப கஷ்டனே அது. டேய், உன்னால முடியும்டா. நீ என் தம்பிடா. ஓகேண்ணே. ஓகே, நான் சொல்றத கேளுங்க. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாங்க. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இந்த இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வாழ்வா சாவான்ற அளவுக்கு போராடிட்டு இருக்கேன். நீங்க திருந்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம கண்டிப்பா நல்லா வாழ்வோங்க. இதோ வரேங்க. தள்ளுமா தள்ளுமா தள்ளு. Catch him. Yes, sir. Catch him. Come fast. Okay. Okay, sir. Go fast.
டேய் ஓடாரா டேய் ஹேய் நில்லுடா புடி உன் வீட்டில் இருந்து ஒருத்தன் ஓடினான்ல அவன் என்ன வேலை பார்க்கான் தெரியுமா? தெரியாது சார். அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? ஹஸ்பண்ட் சார். எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 6 மாசம் ஆச்சு. நீ எங்கே வேலை பார்க்குற? நான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். கொண்டு போங்க, விசாரணை பண்ணிக்கலாம். வாடி. வா செல்லம். பாஸ். ஹே, இங்க நீ தாண்டி எனக்கு பாஸ். இன்னையோட என் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு நான் கிளம்புறேன். ஹே, நீ போயிட்டு அப்புறம் நான் உன்னை கான்டாக்ட் பண்ணவே முடியாதே. அப்படின்னா என் ஃபேமிலிக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணு. நான் உன் கூட லைஃப் லாங் இருக்கேன். இரு, நான் வேண்டாம் நான் சொல்றேன். நீ வேணும்டி செல்லம். பாஸ். வா யோகி, வா. யோகி, நீ யோகக்காரன். தேங்க்ஸ் பாஸ், என்னை காப்பாத்திட்டீங்க. நான் என்ன காப்பாத்திக்கணும்ல பாஸ். உட்கார்றா, நம்ம 2 பேரும் சரக்கு அடிச்சு ரொம்ப நாளாச்சு. இருக்கட்டும் பாஸ். உன்னை அந்த சிபிஐக்கு காட்டி கொடுத்தது யாருன்னு தெரியுமா? நம்ம பரமா. நம்ம பரமன்னு சொல்லாத, துரோகின்னு சொல்லு. அப்படிப்பட்ட ஆளையெல்லாம் எதுக்கியா நம்ம தொழிலுக்கு செலக்ட் பண்ற? அவன மாதிரி நீயும் துரோகியா மாறிட்டா? அண்ணே, இவனை நம்பாதீங்க. இவனும் 100% மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாஸ், என்ன நம்புங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. உன்னை நான் நம்புறேன், ஆனா அந்த சிபிஐ இந்திய அரசாங்கமே நம்புதே. அண்ணே, நீங்க இவனை நம்பினாலும் நான் இவனை நம்ப மாட்டேன். நீ ஒண்ணு செய், பேங்காக் போய் 1 வருஷம் ஜாலியா இரு. ஓகே பாஸ். இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் அந்த சக்கரவர்த்தி உன்னை சும்மா விட மாட்டான். அதனால செத்தானே. டேய், இவனை டிஸ்போஸ் பண்ணுங்கடா. தூக்குங்கடா. சீக்கிரம். டேய் ராக், அந்த சிபிஐக்கு போன போடுறான். சரிங்கண்ணே. ஹலோ. ஹலோ, மிஸ்டர் சிபிஐ சக்கரவர்த்தி. எஸ், டெல் மீ. நீங்க யோகி தானே தேடுறீங்க? யா, ஆஃப் கோர்ஸ். சார், நீங்க தேடிட்டு இருக்கிற யோகி பழைய குற்றால காட்டு பங்களால பதுங்கி இருக்கிறான். வந்தா ஈஸியா பிடிச்சிடலாம். அப்படியா? நீங்க யார் சார்? பப்ளிக் சார். ஹலோ ஹலோ ஹலோ. சக்கரவர்த்தி 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 சக்கரவர்த்தி. ஹலோ. என்ன சிபிஐ ரொம்ப ஈஸியா பிடிச்சிருப்பீங்களே. என்ன பேச்சு மூச்சையே காணோம். உனக்கும் இதே நிலைமைதான். யாரா நீயே? உங்களுக்கு சிபிஐன்னு ஒரு போஸ்ட் கொடுத்து மாசம் டேட் தவறாம சம்பளம் வாங்குறீங்கல்ல, கொஞ்சமாவது உழைக்க வேணாம். என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். பிடிக்கதாண்டா போறேன். நெவர். முடியவே முடியாது. என் பார்வையில இருந்து எவனும் தப்பிச்சது கிடையாடா.
நான் தொட்டையெல்லாம் வெற்றி தான். காலம் பதில் சொல்லும். புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மிஸ்டர் சக்கரவர்த்தி. எஸ் சார். இந்த கேஸ் விஷயமா நீங்க பிடிச்ச அந்த குற்றவாளிய விசாரிக்கும் போது என்கவுண்டர் பண்ணிருக்காரு மிஸ்டர் கண்ணன். இன்டர்நேஷனல் கிரிமினல் குரூப்பை சேர்ந்த யோகிங்கிற ஒரு அக்யூஸ்ட நீங்க கார்னர் பண்ணும்போது அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கான். தப்பிச்சு போனவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். யார் அந்த கொலையை பண்ணது? கொலைக்கான காரணம் என்ன? இதுவரைக்கும் எந்த எவிடன்ஸையும் நீங்க என்கிட்ட ஒப்படைக்கல. ஜெர்மன் நாட்டு தம்பதிகள் கொலையை பற்றி விசாரிக்க ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஸ்பெசிபிக்கா அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி நான் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கேன். இப்ப அவர் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. முடியும் சார். கேஸ் இன்னும் முடிஞ்ச பாடலையே மிஸ்டர் சக்கரவர்த்தி. சார் நம்ம குற்றவாளி நெருங்கிட்டோம் சார். அதாவது அதை மறைக்கத்தான் அவங்க பல குற்றங்களை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு பர்சனலா சொல்றேன், இந்த கேஸை முதல்ல சீக்கிரமா முடிக்க பாருங்க. இல்லைன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதான். உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை உருவாக்க மாட்டேன் சார். என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை சார். வெரி குட் மிஸ்டர் சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார். அம்மா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா, என்னம்மா என் கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, சிபிஐ சக்கரவர்த்தி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா சிபிஐ சக்கரவர்த்தி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா. என்னம்மா ஹனிமூனா? ஆஸ்திரேலியாமா? ஆஸ்திரேலியாக்கு ஹனிமூன் பிளான் பண்றியா? ஓகே நான் பேசுறேன். பை. ஹலோ சார். எது டெல்லி ட்ரிப் போர் அடிக்குதா? என்ன கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கலாம். நான் ஒரு புதிர் போடுறேன், அத கரெக்டா நீங்க சொல்லணும். என்ன சொல்றீங்களா? ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல முத்தம் கொடுத்தா அவளுக்கு இன்பம்? வாவ்! ஒரு பொண்ணுக்கு இதல்ல முத்தம் கொடுத்தா அவளுக்கு இன்பம். சூப்பர் சார். சரி சரி சரி. ஓகே. யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? ஏன் போன் கொடுக்கறியாடி? கொடு போன். முடியாதுடி. போன் கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுனா முடியாது. நீ போன் குடுறி. குட் மார்னிங் மேடம். மேடம் சக்கரவர்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவருடைய நம்பர் ரீச் ஆகல. உங்களுக்கு சார் ஃபோன் பண்ணாரா மேடம்? இன்னைக்கு மார்னிங் 10 o'clock வராரு. ஐயோ 10 o'clock? ஓகே, நான் இன்ஸ்பெக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் ஏர்போர்ட் கிளம்பி போறேன் மேடம். நீங்க 2 பேரும் வந்துருங்க. தேங்க்யூ மேடம். ஓகே தேங்க்யூ. ஓகே. யோகியோட டெத் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னாரே, ஃபைல் ரெடி பண்ணிட்டியா? இல்லடி. அப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ. யார் ரிசைன் பண்ண போறாங்கன்னு பாப்போம். மேடம் ஃபைல். ஓகே தேங்க்யூ. நீங்க போங்க மேடம். குட் மார்னிங் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. சாரு முதல்ல என் ஃபைல தான் ஓபன் பண்ணுவாரு. இல்ல என் ஃபைல தான் பாப்பாரு. என் ஃபைல் தான் ஃபர்ஸ்ட். என் ஃபைல் தான் பெஸ்ட். பாப்போமா? பாப்போம். இந்த சூச குடிச்சிட்டு அப்புறமா உங்க பழத்தை காட்டுங்க. அக்யூஸ்ட பிடிக்கிறது சாருடைய வேலை, புரிஞ்சுதா? அப்ப நீ வேஸ்ட். அவரை வளைச்சு பிடிக்கிறது ஏன் வேலை. இப்படியே என் கைக்குள்ள வச்சுக்குவேன். நான் அவரை மனசுக்குள்ள வச்சிருக்கேன். உன்னால பிடிக்கவே முடியாத. பாப்போமா? அதையும் தான் பாப்போம். சார் என்ன விஷ் பண்ணியும் பார்க்காம போறாரு? என்ன ப்ராப்ளமா இருக்கும்? என்ன கண்டுக்காம போறாரு? என்னாச்சு இவருக்கு? சார் ஏதாவது சொன்னாரா? சாரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கு நீங்க வந்திருக்கலாம். நீங்க வராததால அவர் உங்க மேல கோவமா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே
நம்ம மேலதிகாரிகளை ஐஸ் வச்சு கூல் பண்ண பார்க்கணும். ஐஸ் மழையானாலும் அவரை கூல் பண்ண முடியாது, சூரியனே ஆனாலும் அவரை சுட்டெரிக்க முடியாது. சார் Sit down, sit down. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் வந்தது கூட தெரியாமல் எந்த சிந்தனையில் 2 பேர் இருந்தீங்க? அந்த அக்யூஸ்ட் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அந்த திங்கிங்ல இருந்தோம் சார். சரி, பப்ளிக்லேருந்து எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணான்னு சொன்னேன்ல, அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணீங்களா? எஸ் சார். எங்கே அந்த ரிப்போர்ட்? சார், அந்த அக்யூஸ்ட் யோகியோட ஃபைல் சார் இது. கிவ் மீ. இது அந்த ஃபைல் சார், பாருங்க. 2 பேருமே ஒரே விஷயத்த 2 பேருமே தனித்தனியாக டீல் பண்ணியிருக்கீங்க. சேர்ந்து பண்ணியிருந்தா நேரம் அக்யூஸை பிடிச்சிருக்கலாம். நான் சொல்கிற எல்லாரும் கவனமாக கேளுங்க. ஒரே ஒரு கிஸ்லே. வாடா 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 ஒண்ணுதான். ஏய் எந்திரி, ஏய் எந்திரி, ஏய் எந்திரி, எந்திரி, ஏய் எந்திரி. என்னடா பண்ற? ஏய் எந்திரி. யாரா நீங்க? என்னடா பண்ற? ஏய் விடுங்கடா. அவளை விடுங்கடா. குளு போடா. யாரா நீங்க? தூக்குடா. விடுடா. வாடி. சொல்றல. வாடி. விடுங்கடா. விட விட பிடிச்சு இழுத்துப்பாங்க. லவர்ஸுக்கு வந்தா விட மாட்டீங்க போல இருக்க. உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டுறவா நடரா ஸ்டேஷனுக்கு திமிரு பிடிச்சி வளர்ந்துட்டு இருக்கே. வாடா வாடா. ஓகே, நான் போட்ட பிளானுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்படி இருந்தா சரக்கு சப்ளை பண்ண முடியாது, புரியுதா? பாஸ், என்னடா நம்ம பசங்க 2 பேர் போலீஸ்ட்ட மாட்டிட்டாங்க பாஸ். எந்த ஸ்டேஷன்ரா? குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷன் பாஸ். சரி, நீ போ. தேவலாம என் வெளியில அங்கங்க திருந்திட்டு இருக்கீங்க. ஹலோ தெய்வமே, உங்க வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். பசங்களே எங்கயா? பசங்க பக்கத்துல தான் பயந்து போய் நின்னுட்டு இருக்கானுங்க. நீங்க கையே எதுவும் வச்சிட வேணாம், மிரட்டி விட்டுருங்க. உள்ள கூட்டு வாயா. டேய் வாடா. போனை போட்டா 10 நிமிஷத்துல பறந்து வருவாளுங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை போதாதா? தெய்வமே வாயா வா. பசங்க சபலப்பட்டுட்டானுங்க. உண்மை என்னன்னா அந்த இளஞ்சோடி உண்மையான காதலர்களே இல்ல, அது ஒரு செட்டப். அந்த சிபிஐ உங்களுக்கு விரிச்ச வலை. பசங்க மாட்டிக்கிட்டானுங்க. விடுவனா? நான் என் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு பசங்களை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பாஸ், குட்டி பார்க்க நச்சுன்னு இருந்தா பாஸ். உங்களுக்காக அள்ளிட்டு வரலாம்னு நான் பார்த்தேன் பாஸ். ஆனா இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரியாம போச்சு பாஸ். என்னையா பசங்க மேல கைய வச்சியா? தெய்வமே, நான் போய் அதெல்லாம் பண்ணுவேனா? என் டியூட்டியை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். உன் விசுவாசத்தை நீ காட்டிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ போ. ராக், சொல்லுங்கண்ணே. சிபிஐ சக்கரவர்த்தியும் அவன் அசிஸ்டன்ட் கண்ணனும் நமக்கே வள விரிச்சிருக்காங்க. நீ என்ன பண்ற? எல்லா சரக்கையும் உடனே வேற ஸ்பாட்டுக்கு மாத்து. அண்ணே, உடனே போய் தூக்கிட்டு வரனே. ஏய் வாங்கடா. Only one man, hitman, superman, showman, let's go! Hey, 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 hey.
ஏவன் ஏவன் கண்ணம் ஏவன் 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 கிண்ணம் ஏவன் 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 எண்ணம் ஏவன் அன்றும் இன்றும் காதல் ஏவன் ஓஹோ, அன்றும் இன்றும் காதல் ஏவன் என் செஞ்சுரி உனக்கு கோச்சு மட்டைய தூக்கி பட்டைய கிளப்பி மடக்கி அடிப்ப பந்த ஏவன் ஏவன் கண்கள் ஏவன் அன்றும் இன்றும் காதல் ஏவன் ஓஹோ. சாரி பாமா கரேசா சாரி பாமா கரேசா கப்பப்பா சாரி பாமா கரேசா சரிகம பதனியின் ராகம் தகதிமி தகதிமி தாளம் காதல் பாடும் பாட்டு காற்று தென்றல் காற்று கண்மணி பூவில் கந்தகத்தீவில் நித்திரை மறக்கும் காதல் கண்கள் ஏவன் 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 பார்வை ஏவன் 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 எண்ணம் ஏவன் அன்றும் இன்றும் காதல் ஏவன் அன்றும் இன்றும் காதல் ஏவன் 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 கண்ணம் ஏவன் 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 கிண்ணம் ஏவன் 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 எண்ணம் ஏவன் அன்றும் இன்றும் காதல் ஏவன் ஓஹோ, அன்றும் இன்றும் காதல் ஏவன் ஐயோ கனவா? ஓ மை காட்! ஐயோ சாரா மாட்ன. ஹலோ யார் கங்கா தானே? ஹலோ சார், குட் மார்னிங். அரை மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல சார், நான் ஃபோன் சைலண்ட்ல வச்சிட்டேன். இருக்கு. இல்ல சார். இருக்கு சார். சீக்கிரமா கிளம்பி வாங்க. ஓகே சார். நிறுத்த நிறுத்த அப்படி சிங்க மாதிரி இறங்குக்கா. அவனே வா போன வா போன என்னையா மாலை நல்லா இருக்கு அவனே, நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மாமனை புழல் ஜெயிலுக்கு மாத்திட்டாங்களா? கவலைப்படாத விடு. அதுல மனு போட்டு பாத்துக்கலாம். நல்லா இருக்கியா? என்னடி சத்யா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்க்கா. அவகிட்ட காசுலாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்க்கா. நான் பரமா இந்த சரக்கெல்லாம் சீக்கிரம் சப்ளை பண்றா. சரக்கு விக்காம கையெல்லாம் அரிக்குதுடா. ஏக்கா வரும்போது நல்லா தானக்கா வந்த. அந்த பெரிய மனுஷன் தான் நம்மளை மன்னிச்சு விட்டுருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? ஏய், நமக்கு என்ன ஜெயிலு புதுசாடா? சும்மா இருக்கா, அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. கண்ணாடி கழட்டினாலும் அடிக்கிறாங்க, மாட்டினாலும் அடிக்கிறாங்க. டேய் பரமா, உன் மண்டையில முடிதான் இருக்கே தவிர மூளையே இல்லடா. நான் வேணா மொட்டை அடிச்சுக்கிறக்கா. அட தூ, இனிமே நீ எல்லாம் என்ன அக்கானே கூப்பிடாத. வாயா போலாம். மச்சான் சாயந்தரம் சந்திப்பா. அக்கா என்னையும் கழுதிக்கு வச்சிர போல தெரியுது. அண்ணே வாண்ணே, உனக்கு பிடிச்ச ஆட்டுக்கால் சூப்பு, மீன் வறுவல், பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போனே. ஒக்காகாரி துப்பிட்டு போறத பாத்தியா? மறுபடியும் என்ன ஜெயிலு போய் கழுதிக்க சொல்றியா? போதுமத்தா சத்தியா, ஆளை விடத்தா. நிப்பாட்டு. குப்பா இல்லையாவது குடும்பம் நடத்துவேன். பொட்டலம் வித்து பொழப்பு நடத்த மாட்டேன். கஞ்சிய கூழோ என் புருஷனுக்கு நான் ஆக்கி போட்டுக்கிறேன். நீ வாயா வீட்டுக்கு போலாம். வாடி, நீ போத்தா போ. நல்லா இரு.
கங்கா, ஏய் கங்கா, எங்கடி போன? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? நீயா நானா நமக்குள்ள போட்டி வந்துருச்சு. இது தொடர்ந்து போச்சுனா நாம 2 பேரும் இருக்க மாட்டோம். 3ஆவதா ஒருத்தி வந்துருவா. நான் யாரையும் வரவிட மாட்டேன். நம்ம அவர் மேல ஆசைப்பட்டாலும் முடிவு பண்றது அவர் தானே. சோ நம்ம ஃப்ரெண்ட்லியாவே இருந்துப்போம். ஓகேவா? இந்த டீலிங் எனக்கு ஓகே. முதல்ல அந்த சக்கரவர்த்தியை தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சேம் டைம் அந்த 2 பொண்ணுகளையும் தூக்கு. அப்பதான் அவனுக்கு நாம யாருன்னு காட்ட முடியும். சரிங்கண்ணே. டேய் ராமு, நவனிதம் வாங்கடா, வந்து வண்டியில ஏறுங்கடா. இல்லடா, வாடா. மேல வைப்போம்டா, வாடா. டேய், அவன் டெல்லியில பெரிய ஆளம்டா, முடிக்க முடியுமா? டேய், டெல்லியில அவன் பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? இந்த ஊர்ல நான் தான்டா பெரிய ஆளு. அவனை முடிக்காம நான் போக மாட்டேன்டா. வாடா போலாம். ஏய், யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. நீ போய் பாரு. போய் பாருடி. நீ போய் பாரு. பாருன்னு சொல்றல. ஓவரா பண்ணாத. ச்சே. எங்கடி இருக்க? சக்கரவர்த்தி எங்கடி இருக்க? சொல்றியா இல்லையா? சொல்லு. சொல்லு. சக்கரவர்த்தி சொல்லு. தெரியாது. சங்கர்த்துருவேன். தெரியாது. சொல்லு. தூணல இருப்பாரு, துரும்புல இருப்பாரு. இவளுக்கு பதில் சொல்ல மாட்டாளுங்க. வேற மாதிரி விசாரி பண்ணா. ஹலோ. டேய், சக்கரவர்த்தி நம்மள பிடிக்க வந்துகிட்டு இருக்கானா? கிளம்புங்கடா. கிளம்புமாப்ல. வா வா, வாங்கடா. போடா போலாம். கிளம்புடா போலாம். என்னாச்சு? என்ன நடந்தது? எங்களை கொலை பண்ண வந்துட்டாங்க சார். ரொம்ப பயமா போச்சு சார். கழுத்துல கத்தியில வச்சு ரொம்ப பயமுறுத்துறாங்க சார். எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். நீங்க மட்டும் வரலனா எங்களை நீங்க உயிரோட பாத்துக்கவே முடியாது. மிஸ்டர் டான்கனே, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மேலேயே கை வச்சிட்டாங்க. இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். எங்க அண்ணன் யார் தெரியுமா? எங்க அண்ணன் போலீஸ் ஆபீசர். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சது உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு. இத விடுங்கடா, விடுங்கடா என்ன, விடுங்கடா என்ன. ஆனா, விடுங்கடா, விடுங்கடா என்ன. கான்ஸ்டபிள், என்னாச்சு? கான்ஸ்டபிள், மைது, 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 ஷிட், மைது.
ஹலோ மிஸ்டர் கண்ணன், ரொம்ப லேட்டா வர. என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லு. நீ லேட்டா வந்தல, அதனால உன் தங்கச்சியை வேற இடத்துக்கு மாத்திட்டேன். இப்போ நான் எங்க வரணும்? எங்க எப்ப வரணும்னு அப்புறமா சொல்றேன். இப்ப போனை வை. இவதானா அந்த செல்லக்கிளி? ஆமாண்ணே. மைத்து, உன்னை அவனுக்கு என்ன பாடுபடுத்துறானுங்களோ தெரியலையே. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியலையம்மா. போன் பண்றேன்னு சொன்னானு இது வரைக்கும் போன வரல. இல்ல, உன்னை நான் எப்படியாவது காப்பாத்தியே தருவேன். டேய், போனை போடுறா. சரிண்ணே. ஹலோ, லைன்ல இரு. சொல்லு, நான் எங்க வரணும்? உன் தங்கச்சிய பத்திரமா கூட்டிட்டு போறது உன் கையில தான் இருக்கு. டேய், என்னடா சொல்ற நீ? உனக்கு கோபம் வரத்தானே செய்யும், தப்பே இல்ல. சீக்கிரமா நம்ம டீலிங்க பேசி முடிச்சுக்கலாமா? உன் டீல் என்னடா? வெரி சிம்பிள். உன்னுடைய சீனியர் ஆபீசர் கிட்ட இந்த விஷயத்தை பேச வேண்டாம். ஏன்னா போலீஸ் கிட்டே ஹெல்ப் கேக்குறது அசிங்கம். நமக்குள்ளேயே பேசி நாமளே டீலிங்க முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது பண்ணன உன் தங்கச்சியை துண்டு துண்டா வெட்டி கரைச்சிருவேன். அடங்கி ஒடுங்கி அமைதியா பேசு. சரி, இப்ப என்ன செய்ய சொல்ற? என் பசங்களை அனுப்புறேன். பசங்களை தொட்டுட்ட உன் தங்கச்சிய மனசுல வச்சு நடந்துக்க. ஓகே, பாய். ஹலோ. ஏய், இவளுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடு. சரிண்ணே. டேய், பேசின சிம் கார்டை டெஸ்ட்ராய் பண்ணிடு. இவ மயக்கத்திலேயே இருக்கணும். இவளுடைய நிலைமைய அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். பி கேர்ஃபுல். புரிஞ்சுதா? என்னடா இல்ல அடிக்கிற மாதிரி வரீங்க? டேய், நானே பொழப்பம் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கேன்டா. என்னடா ரவுண்ட் கட்டிட்டு இருக்கீங்க? டேய் மாப்ள, நம்ம யோகியை காட்டி கொடுத்தேன் வந்தா. இவனை சும்மா விட கூடாது. டேய் டேய் டேய், வேணாம்டா. வாடா. ஏய், நீ தானே எங்க யோகியை காட்டி கொடுத்த. உன்னை போடாம விட மாட்டேன்டா. போடா. போடா. கொல்லுங்கடா. ஏய், அப்படிடா. ஏய் ஏய் ஏய், ஓடாத. ஏய், நில்றா. ஏய், உன்னை கேடா. ஏய், நில்றா. ஏய். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா என்னை கொன்னே இருப்பாங்க. நான் எப்படி இருந்தவன்? அந்த யோகி போனதுல இருந்து நிம்மதியே கிடையாது. இப்படி என்ன துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் இருக்கேன். என்னடா இது? இந்தாங்க. நன்றிங்க. இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. செத்து தொலை.
காவியமே என் ஓவியமே என் வானிலவே என்னை சேரவா என் காவியமே என் ஓவியமே என் வானிலவே என்னை சேரவா கள்ளுச்சுவை முத்தம் முத்தம் கண்டிடவே தேடிவா என் காவியமே என் ஓவியமே என் வானிலவே என்னை சேரவா கடலாய் கரையாய் அலையாய் நுரையாய் கூடி பேசுவோம் செடியாய் மலராய் காயாய் கனியாய் சேர்ந்து கொஞ்சுவோம் கடலாய் கரையாய் அலையாய் நுரையாய் கூடி பேசுவோம் செடியாய் மலராய் காயாய் கனியாய் சேர்ந்து கொஞ்சுவோம் பூவை சூடும் நேரம் ஊர்கோலமே தேரில் வந்த ராஜு கொண்டாட்டமே கண்ணே மணிய ரதியே பூந்தோட்டமே காதல் பாடும் ஜீவனே பொன்வானமே என் காவலனே என் காதலனே என் தூயவனே உன்னை தேடுதே என் காவியமே என் ஓவியமே என் வானிலவே என்னை சேரவா முகிலாய் பனியாய் மலராய் மணமாய் சொந்தம் சேர்க்குமே கடலாய் முத்தாய் தமிழாய் சுவையாய் சொந்தம் கொஞ்சுமே முகிலாய் பனியாய் மலராய் மணமாய் சொந்தம் சேர்க்குமே கடலாய் முத்தாய் தமிழாய் சுவையாய் சொந்தம் கொஞ்சுமே பூவில் சொட்டும் தேனில் ருசியூருமே ருசியூரும் இருளில் போதை ஏறுமே மாலை தேனை பூவே திருக்கோலமே கரம் சேர்க்கும் வாழ்விலே சக்கரவர்த்தியே என் காவலனே என் காதலனே என் தூயவனே உன்னை தேடுதே என் காவியமே என் ஓவியமே என் வானிலவே என்னை சேரவா தூங்கிட்டியா கனவுல போய் டூயட் சாங் ஓ உன்ன நிம்மதியா தூங்க விட்டதானே சிரிச்சிட்டு இருக்கியா காவேரி காவேரி ஏய் காவேரி மகளே ஏடி என்ன அடிச்ச ஏன் ஆளு நீ நினைச்ச நான் அடிச்சேன் அது எப்படி உனக்கு தெரியும் அதுவா நேத்து நைட் என் கனவுல வந்தாரு நீ கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்ட எங்கடி கூட்டிட்டு போன ஓ அதுவா அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்டி ஓ லக்கா வேணும் லக்கா வேணும் லக்கா என்ன அடிச்ச உன்னை என்ன பண்ற பாரு ஏன்
ஹலோ கண்ணன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? என் வீட்டில் தான். உங்களை பார்க்கணுமே. நீங்கள் வர வேண்டாம் சார், நான் வேணா வந்து பார்க்கணுமா சார்? நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்துடுவேன். ஓகே சார். எங்கே உங்கள் சிஸ்டர் காணும்? சிஸ்டர் ஸ்கூலுக்கு போயிருக்க சார். உங்கள் சிஸ்டர் விஷயத்தில் நீங்கள் எப்பவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் தங்கச்சியை சேஃப்டியான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நம்ம 2 பேரும் மேலேயும் குறியாக இருக்காங்க. ஆமாம் சார், நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் டல்லாக இருக்கீங்க? கொஞ்ச நேரமாக தலைவலியாக இருக்கு, அதனால தான் டல்லாக இருக்கேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தனியாக தான் வந்திருக்கேன், என்ன வேணாலும் பண்ணிக்கண்டா. வாயா வா, உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உன்னை கொன்னுட்டா வேற ஐபிஎஸ் வருவான், அதுவும் எங்களுக்கு தெரியும். அதான் சொல்றேன், 1000 ஐபிஎஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க உங்க தலைவன் எல்லாரும் சரண்டர் ஆயிருங்கடா. என் தலையை பாரு, என் தலையெழுத்து இருட்டோட உனக்கு தெரியாது. தப்பு பண்றதுக்காகவே ஆண்டவன் எங்களை படைச்சிருக்கான். எங்களை நாங்க மாத்திக்கவே முடியாது. அப்படி நாங்க மாத்திக்கிட்டா நாங்க எல்லாரும் செத்துருவோம். ஏய், சக்கரவர்த்தி இருக்கிற இடத்த கேட்டீங்க, சொல்லிட்டேன். அவரு தப்பிச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும்? தப்பிச்சிட்டாரு, இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு, முடிச்சிடறோம். ஏய், டிபார்ட்மெண்ட்டை காட்டி கொடுக்கறதும் உன் தங்கச்சி இப்ப எங்க கையில, மறந்துடாத. உங்க உயிர் ஏன் கையில இருக்குங்கிறத நீங்களும் மறந்துடாதீங்க. சொல்லுங்க கண்ணன். சார், என் தங்கச்சி உயிர் காப்பாத்து சார். நீங்க தான் சார் காப்பாத்தணும். உடனே வாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், என்ன பண்றதுன்னு தெரியல சார். சீக்கிரம் வாங்க சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ உடனே நான் வரேன். அண்ணே ராக்கண்ணே, அந்த சீம சக்கரவர்த்தி வரானே, தப்பி ஓடுங்க. மைது, மைது, அம்மா, அம்மா, மைது, மைது,
மைத்து அம்மா மைத்து அம்மா மைத்து 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 தெய்வமே. வாயா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. உங்க தம்பி ராக்க அந்த சிபிஐ சக்கரவர்த்தி தூக்கிட்டாரு. என்னையா சொல்ற? உண்மையாவா சொல்ற? உண்மைதான் தெய்வமே. ஐயோ என் ரத்தமே கொதிக்குது. எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்கான்? அவர் கஸ்டடியில எங்க வச்சிருக்காரு. அப்படி என்ன புடுங்கனியா? நீ எல்லாம் ஒரு விசுவாசியடா. ஏய் மினிஸ்டருக்கு போன போடுறீ. இங்க ஒண்ணும் பண்ண முடியாது தெய்வமே. ஏய் கை நீட்டி காசு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கடா என்கிட்ட. அவனுங்க உங்க காலை வாரிடுவானுங்க. அவனுங்களை நம்பாதீங்க தெய்வமே. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது தெய்வமே. உங்க தம்பி அடி தாங்காம உங்களை காட்டி கொடுத்துருவாரோ? சிபிஐ விசாரணை இப்படி இருக்கா தெய்வமே? உண்மையை வர வைக்காம விட மாட்டாங்க. இப்ப என்னடா பண்ண சொல்ற? வெளிநாட்டுல உங்களுக்கு நிறைய பக்த கொடிகள் இருக்காங்கல்ல, அங்க போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு வாங்கல. ஏய் என் பேஸ்மெண்ட்டே ஆட்டிட்டான்டா. அவனை நான் ஃபேஸ் பண்ணாம விட மாட்டேன். நீ போ. பாஸ் குடிங்க. சார் சார் என்ன பொறுக்கி எதுவும் சொன்னானா? எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். என்னோட சர்வீஸ்ல இவன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல சார். போலீஸ்னா என்னன்னு காட்டியிருக்கணும். இல்ல போலீஸ் கஸ்டடியில் எப்படி எடுத்து விசாரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்பயாவது காட்டுங்க. பாட்டுங்க சொல்டா. நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் என்கிட்ட இருந்து உண்மையை வாங்கவே முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். நீ என்ன தொட்டுட்ட, எங்க அண்ணன் உன்னை சும்மா விட மாட்டான். நீயும் உங்க அண்ணனை செய்யாத அட்டுலாம் செய்வீங்க. அதை பார்த்துட்டு இருக்க கடா. நான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன். நீங்க சென்ட்ரல்னா எங்க அண்ணன் இன்டர்நேஷனல். அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்ட. அப்ப சாகடா நீ. சாகடா நீ. சொல்டா. ஒரே அழுத்துதான் மூளை தெரிச்சு போயிரும். சொல்டா. சொல்றேன் சார். சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வெளிநாட்டு தம்பதிகள் சுற்றுலா பயணிகள் இல்ல சார். எங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ். 10 வருஷமா எங்களுக்கு அபின் ஹெராயின் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. Come on, get up. Come on. Come on, friends. Boss is very fine. நீங்களாம் கிளம்புங்க. Hi, Richard. Hello. Hello. Hi. How are you? I'm fine. Give me the stuff. Here's it. That one? Check பண்ணு. இட்ஸ் குட். Go. நல்லா இருக்குண்ணே. I'll give you 5 crores now. Balance 20 crores. I'll give you later. No, hard cash 25 crores. Otherwise, I won't do the business with you. Hey, this is too much, man. No, this is not too much.
I'm already having 2 customers with myself. They're ready to pay this amount. I won't give the credits and all. There's no bargaining in this business. I'm not ready to do business with you. I'm leaving. I'll kill you. You can't go from here. No, we are friends. Damn it! Don't do it, touch it. Cash, புறாங்களா? ஏய், அவளை போய் கொலை பண்றா. அண்ணே. ஏய், சொல்றல, செய்டா. Run fast! Run! இதான் சார் நடந்தது. பிறவியிலேயே அற்புதமான பிறவி மனித பிறவி. அந்த பிறவிக்கே களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களேடா. பெண்களை கேவலப்படுத்தி காம கொடூரனா இருந்துட்டீங்களேடா. நம்ம நாட்டு மக்கள் மேல வெளிநாட்டுக்காரங்க எவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமாடா? சொல்டா, தெரியுமாடா? ஏன்டா கொன்னீங்க? சொல்டா, சொல்லு. நாங்க அந்த ஜோடியை கொடூரமா கொன்னதுக்கு காரணமே சொல்லுடா. எங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுங்களா? போலீஸ் திசை திருப்பறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். ஆனா நீங்க இந்த கேஸ் எடுத்து நடத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. என்னோட அசிஸ்டன்ட் கண்ணனோட தங்கச்சி என்னடா பண்ணீங்க? இங்க பார்த்து சொல்டா. அவளையும் நாங்க தான் கொன்னோம். அந்த கண்ணனும் உங்களை மாதிரி தான் எங்க லைன்ல கிராஸ் ஆனா. அதனாலதான் அவன் தங்கச்சியும் கொன்னோம். அவனும் பைத்தியம் ஆயிட்டான். என் பார்வையிலேருந்து எவனும் தப்புனது இல்லடா. உங்க அண்ணன் என்ன கதியாக போறான் பாருடா. ஒரே பிரஸ் தான். அவன் தர்சுடா, தர்சு. வாங்க சார். இவனை மொட்டை அடிச்சு செல்ல போடுங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க கொடுக்காதீங்க. தம்பி, என்னடாச்சு? என்னாச்சு? தம்பி, என்னடாச்சு? சொல்றா, சொல்றா. ஐயோ, என்னடாச்சு? சட்டத்துக்கு துரோகம் பண்ணிட்டியாடா. சாகடா.
ஒரே பிரஸ் தான்டா, தர்ஸ் ஆயிருவடா. நான் நீதிக்கு தலைவணங்கிறவன்டா. வாடா. அங்கிள் ஒரு நிமிஷம், மை கிஃப்ட். Thank you, my dear. நீங்க நல்லவரா கெட்டவரா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனுக்கு அவனை விட கெட்டவன். வாங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்ச கேஸை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸோட ஃபைல் சார். ஐ ஹவ் ஃபினிஷ் திஸ் கேஸ். குட். மிஸ்டர் சக்கரவர்த்தி, இந்த கேஸ் உங்க நேர்மைக்கும் திறமைக்கும் சவாலா இருந்தாலும் உங்க துணிச்சலால ஜெயிச்சு காட்டியிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. நம்ம நாடே உங்களை பாராட்டுது. நம்ம தேசத்துக்கு ஒரு களங்கம்னா என்னால் தாங்க முடியாது சார். இது என்னோட கடமையும் கூட சார். உங்களோட இந்த செயலை பார்த்துட்டு ஜெர்மன் நாடே பாராட்டுது. ஏன் மத்திய அரசாங்கமே உங்களுக்கு தேசிய விருது கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். Okay, see you, sir. Shall we go? இன்னைக்கு ரெண்டு ஒரு ட்ரெஸ்ஸும் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு மனக்கோலத்தில் ஜொலிக்கிறீங்க. டியூட்டி ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. நாங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறோம். அப்படியா? மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்துட்டு இருக்கோம். எங்க? இங்கதான். எங்க? இங்கதான். இங்கண்ணா எங்க? ஐயோ நான் இல்ல. என்னடா